வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவரை வரவேற்பதில் டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு மகிழ்ச்சி அடைகிறது. டுடே வி see the continuation part of the lesson science term 1 unit 2 force and motion. 2.4 distance and time graphs. A car traveling along a straight line away from the starting point Y is shown in figure. The distance of the car is measured for every second. The distance and time are recorded and a graph is plotted using your data. The result for 4 possible journey as shown below. O என்ற புள்ளியிலிருந்து புறப்பட்டு செல்லும் மகிழுந்து ஒன்று கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒவ்வொரு வினாடி நேரத்திலும் அது கடக்கும் தொலைவானது அளக்கப்படுகிறது. அதனுடைய தொலைவு மற்றும் காலம் பதிவு செய்யப்பட்டு அதற்கான வரைபடமானது வரையப்படுகிறது. இந்த நிகழ்விலே காணப்படக்கூடிய 4 சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை பற்றி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 0 1 2 3 4 5 5 1 2 3 4 5 20 20 20 20 20. டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர், தனித்தனியாக 20 கிலோமீட்டர்களுக்கும். மகிழ்ந்து ஓய்வு நிலையில் இருத்தல், கார் இஸ் அட் ரெஸ்ட் இருந்தால் வரைபடம் எவ்வாறு இருக்கும் என்பதையும். The graph has been zero gradient, that is the distance is constant for every second, thus the car is at rest. ஒவ்வொரு 20 கிலோமீட்டருக்கும் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது எந்த மாதிரியான வரைபடம் வந்துள்ளது என்பது படம் உங்களுக்கு தெளிவாக கூட்டப்பட்டுள்ளது. The car traveling at uniform speed at 10 meter per second to the power of -1. இந்த வரைபடத்தினுடைய நேர்கோட்டினுடைய சாய்வு சுழி மதிப்பினை பெற்றுள்ளது. அதாவது ஒவ்வொரு வினாடியிலும் தொலைவானது மாறாமல் உள்ளது, எனவே மகிழ்ந்து ஓய்வு நிலையில் உள்ளது என்பதையும். அதற்கு அடுத்தபடியாக the graph has constant gradient, the distance between 10 meter in each every second, thus the car moves with uniform speed. வரைபடத்திலே சாய்வினுடைய மதிப்பு மாறாமல் உள்ளது, இதனுடைய தொலைவானது ஒவ்வொரு வினாடியிலும் 10 மீட்டர் அதிகரிக்கிறது, எனவே மகிழ்ந்து சீரான வேகத்தில் செல்கிறது என்பதையும். then car traveling at increasing speed, மகிழ்ந்தின் வேகம் அதிகரித்து கொண்டே செல்லுதல். அந்த வரைபடத்திலே எவ்வாறு இருக்கு? the graph has been increasing gradient, that is the speed increases. இந்த வரைபடத்திலே சாய்வினுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது, எனவே மகிழ்ந்தினுடைய வேகம் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதற்குண்டான வரைபடமும். then car traveling at a decreasing speed, மகிழ்ந்தினுடைய வேகம் குறைந்து கொண்டே செல்லும் பொழுது அந்த வரைபடம் the graph has been decreasing gradient, that the speed is decreases எவ்வாறு வருகிறது என்பதையும். 4 விதமான படங்களை உங்களுக்கு இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கார் இஸ் அட் ரெஸ்ட், ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது. அண்ட் தென் த கார் டிராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு, மகிழ்ந்து சீரான வேகத்திலே செல்லும் பொழுது. அதற்கு அடுத்தபடியாக த கார் டிராவலிங் இன்க்ரீஸ் இன் ஸ்பீடு, சீரான வேகத்தில் செல்லுதல். அதற்கு அடுத்தபடியாக வேகம் அதிகரித்து கொண்டே சென்றால் எவ்வாறு வருகிறது கிராஃப் என்பதையும். கார் டிராவலிங் அட் டிக்ரீசிங் ஸ்பீடு, குறைந்த வேகத்திலே செல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதையும் படங்கள் வாயிலாக நமக்கு இங்கு டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் தெளிவாக விளக்குகிறது. தென் த ஸ்பீட் டைம் கிராஃப் எவ்வாறு இருக்கணும், வேகம் காலம் வரைபடம் எவ்வாறு உள்ளது. லெட் அஸ் கன்சிடர் a bus traveling from the Tanjavur to Trichy. The speed of the bus is measured for every second. The speed and the time are recorded and a graph is plotted using the data. It is known as speed time graph. The result for 4 possible journeys as on the figure. ஒரு பேருந்தானது தஞ்சையிலிருந்து திருச்சியை நோக்கி செல்வதாக கருதுவோம். ஒவ்வொரு வினாடிக்கும் அதனுடைய வேகமானது கணக்கிடப்படுகிறது. இதன் வேகம் மற்றும் காலத்தினுடைய மதிப்புகள் அட்டவணைப்படுத்தப்பட்டு வரைபடமானது வரையப்படுகிறது. இந்த வரைபடம் வேகம் காலம் வரைபடம் அழைக்கப்படுகிறது. இந்த நிகழ்விலே காணப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை பற்றி இங்கு நாம் காண இருக்கின்றோம். அதற்குண்டான டைம் கிராஃப், டைம் ஸ்பீடுக்குண்டான கிராஃபு. The speed of the bus remains 0 meter second to the power of -1, so the bus has 0 acceleration. பேருந்து ஓய்வு நிலையிலே இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதையும். இந்த நிகழ்விலே காணப்படும் சாத்தியக்கூறுகள் ஃபர்ஸ்ட் இங்கு வேகம் 0 மீட்டர் டு தி பவர் ஆஃப் வினா டு தி பவர் ஆஃப் -1 என்ற நிலையிலே உள்ளது. எனவே பேருந்து சுழி முடுக்கத்தினை கொண்டுள்ளது, 0 ஆக்சிலரேஷனை கொண்டுள்ளது. அந்த பஸ் டிராவலிங் த யூனிஃபார்ம் ஸ்பீடு, சீரான வேகத்திலே செல்லும் பொழுது வரக்கூடிய வரைபடம் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. த ஸ்பீடு ஆஃப் த பஸ் ரிமைன் at 10 meters second to the power of -1. Here the slope of the line is 0, so the bus has 0 acceleration. பேருந்து 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறா வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது.
வரைபடத்திலே நேர்கோட்டினுடைய சாய்வு சுழி மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இது முடுக்கத்தினுடைய சுழியாகும். And then we see the bus traveling uniform acceleration. பேருந்து சீரான முடுக்கத்தில் செல்லுதல். அவ்வாறு சென்றால் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்பதையும் காட்டுகிறது. The speed of the bus increases by 10 meters second to the power of -1 every second. Hence the graph has a positive and constant gradient and the acceleration is constant. இங்கு பார்த்தோமானால் பேருந்தினுடைய வேகம் ஒவ்வொரு வினாடியிலும் 10 மீட்டர் வினாடி டு தி பவர் ஆஃப் மீட்டர் பர் வினாடி என்று அதிகரித்து கொண்டே சென்றால் வரைபடத்திலே நேர்கோட்டினுடைய சாய்வானது நேர்கோட்டின் மாறாத மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இது முடுக்கம் மாறிலியாகும். acceleration is constant. முடுக்கம் மாறிலியாக உள்ளது. Then bus traveling uniform declaration. பேருந்து சீரான எதிர்முடுக்கத்தில் சென்றால் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். The speed of the bus decreases by 10 meters second to the power of -1 very second. Hence the graph has a negative and constant gradient and the acceleration is negative and constant. பேருந்தினுடைய வேகம் ஒவ்வொரு வினாடியிலுமே செல்லக்கூடிய 10 மீட்டர் பர் வினாடி என்று குறைந்து கொண்டே செல்கிறது. வரைபடத்தில் நேர்கோட்டினுடைய சாய்வானது எதிர்குறியுடன் மாறாத மதிப்பை கொண்டுள்ளது. எனவே இதன் முடுக்கம் மாறிலியாகும். இந்த முடுக்கமானது எதிர் முடுக்கம் என அழைக்கப்படுகிறது. ஆக்சிலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் என அழைக்கப்படுகிறது. தென் பஸ் டிராவலிங் வித் இன்க்ரீசிங் ஆக்சிலரேஷன் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். பேருந்தினுடைய முடுக்கம் அதிகரித்தல் சீரற்ற முடுக்கமாக இருந்தால் எவ்வாறு நடைபெறும்? த ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் இன்க்ரீசிங் வித் டைம். hence the graph has a positive and increasing gradient and the acceleration increases. பேருந்தினுடைய வேகமானது ஒவ்வொரு வினாடியிலும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இங்கு சாய்வானது நேர்குறி மதிப்பை கொண்டு அதிகரித்து கொண்டே செல்வதால் இதனுடைய முடுக்கம் அதிகரிக்கிறது. then the acceleration should be increases. அதற்கு அடுத்தபடியாக bus traveling with decreasing acceleration. பேருந்தினுடைய முடுக்கம் குறைதல் சீரற்ற முடுக்கமாக இருந்தால் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை காட்டுகிறது. the speed is decreasing with time. hence the graph has a positive and decreasing gradient and the acceleration decreases. பேருந்தினுடைய வேகமானது காலத்தை பொறுத்து குறைந்து கொண்டே செல்கிறது. மேலும் சாய்வானது நேர்குறி மதிப்பை கொண்டு குறைந்து கொண்டே செல்கிறது. எனவே இதனுடைய முடுக்கத்தினுடைய மதிப்பும் குறைந்து கொண்டே செல்கிறது என்பதை இது காட்டுகிறது. இந்த கம்பேரிசன் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் டைம் அண்ட் ஸ்பீட் டைம் கிராஃப், ரெண்டுக்கும் தொலைவு மற்றும் காலம் வரைபடமும் வேகம் காலம் வரைபடத்தையும் ஒப்பிட்டு காண்பித்தால் எவ்வாறு படம் வருகிறது என்பதை நமக்கு இங்கு தெளிவாக விளக்குகிறது. The speed and time graph and distance time graph may look very similar, but they எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா from A to B, from B to C, from C to D எவ்வாறு இருக்கிறது? Car accelerates uniformly from rest. அதற்கு அடுத்தபடியாக car moves at a constant speed. Car decelerates the uniformly to stop. மகிழுந்து சீராக எதிர்முடுக்கம் அடைகிறது. மகிழுந்து மாறாக வேகத்தில் செல்கிறது. மகிழுந்து ஓய்வு நிலையிலிருந்து சீராக முடுக்கமடைகிறது என்கின்ற இந்த நிலையிலே அதனுடைய வரைபடம் எவ்வாறு வருகிறது என்பதை டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கும் ஸ்பீட் டைம் கிராஃபுக்கும் இடையே உள்ள கம்பேரிசன் என்ன என்பதை இங்கு நமக்கு படங்கள் தெளிவாக விளக்குகிறது. தென் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதற்கு அடுத்தபடியாக ஈர்ப்பு மையம். ட்ரை டு பேலன்ஸ் a cardboard on your fingertip. What do you observe? You can notice that there is only one point at which the cardboard is balanced. The point at which the cardboard is balanced is called the center of gravity of the cardboard. ஒரு அட்டையின் உனது விரல் நுனியிலே நிலையாக நிறுத்த முயற்சி செய். இந்த முயற்சியிலே நீங்கள் என்ன உணர்கிறீர்கள்? ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே அட்டையானது நிலையாக நிற்கிறது என்பதை நீங்கள் காணலாம். அட்டையானது எந்த இடத்தில் நிலையாக நிற்கிறதோ அந்த புள்ளியினை நாம் அட்டையினுடைய ஈர்ப்பு மையம் என அழைக்கலாம். The center of gravity of an object is the point through which the entire weight is the object appears to act. How do we find the center of gravity of an object? எப்புள்ளியிலே ஒரு பொருளினுடைய எடை முழுவதும் செயல்படுவது போல தோன்றுகிறதோ அப்புள்ளியே அந்த பொருளினுடைய ஈர்ப்பு மையம் எனப்படும். ஒரு பொருளினுடைய ஈர்ப்பு மையத்தினை நாம் எவ்வாறு காணலாம் என்பதற்குண்டான ஆக்டிவிட்டி ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. வாட் அபவுட் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட், அதாவது ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருள்களுடைய ஈர்ப்பு மையத்தினை எவ்வாறு காணலாம் என்றால், apparatus irregularly shaped cord, string, pendulum, bob and stand. தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தோமானால் ஒழுங்கற்ற வடிவமுடைய அட்டை, நூல், ஊசல் குண்டு, தாங்கி.
மேக் 3 holes in the lamina. ஒழுங்கற்ற வடிவமுடைய அட்டையிலே 3 துளைகளை இட வேண்டும். Suspend the lamina from the optical pin through one of the holes as shown in the figure. படத்தில் காட்டியுள்ளபடி ஒரு துளையினை தாங்கியிலே பொருத்தி அட்டையிலே தொங்கவிடவும். Suspend the plumb line வந்து from the pin and the mark the position of the plumb line on the lamina. தாங்கியிலிருந்து அட்டையினுடைய மேல்புறமாக அமையுமாறு குண்டு நூலினை தொங்கவிடவும். Draw line on the lamina representing the position of the plumb line. அட்டையின் மேல் குண்டூலினுடைய நிலையினை குறிக்கும் கோடு ஒன்றை வரைய வேண்டும். Repeat the above steps for the other holes. மேற்கூறியவாறு இரு துளைகளையும் தாங்கியிலிருந்து தொங்கவிட்டு கோடுகளை வரைந்து கொள்ள வேண்டும். Then the label the intersection of 3 lines as X, the position of center of gravity of the lamina. 3 கோடுகளும் வெட்டும் புள்ளியினுடைய நிலையினை X என குறித்துக் கொள்ள வேண்டும். X என்ற புள்ளியே ஒழுங்கற்ற வடிவமுடைய அட்டையினுடைய ஈர்ப்பு மையம் ஆகும் என்பது இந்த செயல்பாடின் வாயிலாக center of gravity should be measured. Then center of gravity of regular shaped object. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுடைய ஈர்ப்பு மையம். Generally, the center of gravity of the geometrical shaped object lie on the geometric center of the object. ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளுடைய ஈர்ப்பு மையமானது பொதுவாக அதனுடைய வடிவியல் மையத்திலேயே அமைகிறது என்பதுதான். இது நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், the ruler is in equilibrium when supported as its center of gravity. For a regular object such as a uniform meter ruler, the center of gravity is at the center of the object. When the object is supported at the point, it will be balanced. If it is supported at any other point, it will be toppled. அளவுகோலானது ஒரு தாங்கியின் மீது அதனுடைய ஈர்ப்பு மையத்திலே நிறுத்தப்படும் பொழுது சமநிலையிலே நிற்கிறது. அளவுகோல் போன்ற ஒழுங்கான வடிவமுடைய பொருள்களுக்கு அதன் வடிவியல் மையமே ஈர்ப்பு மையமாக உள்ளது. அவற்றினுடைய ஈர்ப்பு மையத்திலே நிறுத்தப்படும் பொழுது அவை நிலையாக நிற்கின்றன. ஈர்ப்பு மையம் தவிர வேறு புள்ளியிலே தாங்கியின் மீது வைக்கப்படும் பொழுது அவை கவிழ்ந்து விடுகிறது என நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டெபிலிட்டி, சமநிலை என்பது. ஸ்டெபிலிட்டி இஸ் எ மெஷர் ஆஃப் த பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஆர் ஒரிஜினல் பொசிஷன். 3 types of stability are there: stable equilibrium, unstable equilibrium, neutral equilibrium. ஒரு பொருளை அதே நிலையில் வைத்துக் கொள்ளும் திறனை அப்பொருளுடைய சமநிலையில் அழைக்கப்படும். சமநிலை 3 வகைகளிலே அழைக்கப்படுகிறது. அவை உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை என 3 வகையாக அழைக்கப்படுகிறது. Let us demonstrate them by taking the frustum. அதாவது ஒரு கூம்பின் மூலம் இவற்றை நான் நிரூபிப்போம். முதலிலே ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். In a stable equilibrium, the frustum can be titled through quite a big angle without toppling. உறுதி சமநிலையிலே கூம்பானது மிக அதிகமான கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டாலும் கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அது அடைகிறது என்பதற்கு படங்கள் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. Center of gravity rises, moment of weight, center of gravity, pivot, base area. The center of gravity is raised when it is displaced. The vertical line through its center of gravity still falls within its base, so it can return to its original position. கூம்பு சாய்க்கப்படும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு மையம் உயர்கிறது. ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது சாய்க்கப்பட்ட நிலையிலுமே அதனுடைய அடிப்பரப்பிற்கு உள்ளேயே இருக்கிறது என்பது இதனுடைய நிலைப்பாடு. Then the unstable equilibrium. In this equilibrium, the frustum will topple with a slightest tightening. Its center of gravity is lowered when it is displaced. உறுதியற்ற சமநிலையிலே இந்த நிலையிலே கூம்பானது சிறிது சாய்க்கப்பட்டாலும் கவிழ்ந்து விடும். கூம்பினை சாய்க்கும் பொழுது ஈர்ப்பு மையம் அதன் நிலையிலிருந்து உயர்கிறது. Here the vertical line through the center of the gravity falls outside the base, so it will not come back to position. இங்கு ஈர்ப்பு மையம் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது அதனுடைய அடிப்பரப்பிற்கு வெளியே உள்ளது. எனவே கூம்பானது தனதுடைய பழைய நிலைக்கே மீண்டும் வந்து விடுகிறது. த நேச்சுரல் ஈக்லிபிரியம், நடுநிலை சமநிலை என்பதை பற்றி சொல்ல நியூட்ரல் ஈக்லிபிரியம், நடுநிலை சமநிலை என்பது இட் காசஸ் ஃபாஸ்டம் டு டேப்பிள்
The frustum will roll about but does not topple. Its center of gravity remains at the same height when it is displaced. The body will stay at any position to which it has been displaced. இந்த நிலையிலே கூம்பானது உருள்கிறது, ஆனால் கீழே கவிழ்க்கப்படவில்லை. கூம்பினை நகர்த்தும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு மையம் அதே உயரத்தில் கூம்பினை நிற்க வைக்க செய்கிறது என்பது இதனுடைய நிலைப்பாடு. The body will stay at any position to which it has been displaced. இடமாற்றம் நடைபெறுகிறதா என்பதா என்று பார்த்தால் கவிழ்க்கப்படுவதில்லை, ஆனால் கூம்பினை நகர்த்தும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு மையம் அதே உயரத்தில் நகர்கிறது என்பதுதான் இதனுடைய விளைவு. அதற்குண்டான படங்களும் இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி, சமநிலைக்கான நிபந்தனைகள் என்னவென்று பார்க்க வேண்டும். ஸ்டெபிலிட்டி கேன் பி இன்க்ரீஸ்டு பை த ஃபாலோவிங் வேஸ். கீழ்காணும் வழிகளிலே ஒரு பொருளுடைய சமநிலையை அதிகரிக்கலாம். லோயரிங் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதனுடைய ஈர்ப்பு மையம் குறைந்த உயரத்தில் அமைக்கப்பட வேண்டும். ஹெவி பேஸ் லோயர்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, பொருளுடைய அடிப்படையினை அதிகரிக்க வேண்டும். ஸோ த ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள், அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய அடிப்பகுதி கனமாக இருக்கும் பொழுது ஈர்ப்பு மையம் கீழே இருக்கும், எனவே அது நிலையாக இருக்கும். எ போர்டு பேஸ் மேக் த ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள், அடிப்பாகம் அகன்றதாக இருக்கும் பொழுது பொருள் நிலையாக இருக்கிறது. இதற்கு நமக்கு உதாரணமாக த தஞ்சாவூர் டால், தஞ்சாவூர் பொம்மைகள். இட் இஸ் த டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் மேட் இன் தஞ்சாவூர் ஃப்ரம் டெரக்கோட்டா மெட்டீரியல். டெரக்கோட்டா மெட்டீரியலை பயன்படுத்தி செய்யக்கூடிய பொம்மைகள். த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த டோட்டல் வெயிட் ஆஃப் த டால் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் த most point, generating a dance like a continuous movement with slow oscillations. இது தஞ்சாவூரில் களிமண்ணால் செய்யப்படும் பழமை வாய்ந்த பாரம்பரிய பொம்மை. இந்த பொம்மையினுடைய ஈர்ப்பு மையமும் அதனுடைய மொத்த எடையும் பொம்மையினுடைய அடிப்பகுதியிலே அமைந்துள்ளது. இதன் காரணமாக பொம்மையானது மிக மெல்லிய அலைவுடன் நடனம் போன்ற தொடர்ச்சியான இயக்கத்தினை தோற்றுவிக்கிறது. At last we see the real life application ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையத்தினுடைய நடைமுறை பயன்பாடுகள். இன் ஆர்டர் டு ஹேவ் ஸ்டெபிலிட்டி, த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் டூர் பஸ் இஸ் லாக்டு அட் த பாட்டம் அண்டு நாட் ஆன் த ரூஃப். சொகுசு பேருந்துகளுடைய அடிப்பகுதியிலே பொருட்களை வைப்பதற்கான அறைகள் அமைக்கப்படுகின்றன. இதன் மூலம் பேருந்தினுடைய ஈர்ப்பு மையத்தினுடைய உயரம் குறைக்கப்பட்டு அதனுடைய சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. Extra passengers are not allowed on the upper deck of the crowded double-decker buses. இரண்டடுக்கு பேருந்துகளிலே இரண்டாவது அடுக்கிலே அனுமதிக்கப்பட்ட பயணிகளுடைய எண்ணிக்கையை தவிர கூடுதல் பயணிகள் அனுமதிக்கப்படுவது இல்லை. The racing cars are built low and broad for stability. பந்தய கார்கள் உயரம் குறைவாகவும் அகலமானதாகவும் தயாரிக்கப்படுவதால் அவற்றினுடைய சமநிலை அதிகரிக்கப்படுகிறது. Table lamps and fans are designed with large heavy bases to make the stable. மேசை விளக்குகள், காற்றாடிகள் போன்றவை சமநிலை அதிகரிப்பதற்காக அவற்றினுடைய அடிப்பரப்பானது அகலமானதாக தயாரிக்கப்படுகிறது. ஹெவி பேஸ் டு மேக் தம் ஸ்டேபிள் என்ற இந்த இறுதி நிகழ்வோடு பாடம் 2 விசையும் இயக்கமும் என்கின்ற பாடத்தினுடைய காணொளி முடிவு பெறுகிறது. The lesson should be completed. We will be see again the next video. Until then, thank you so much.